கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருப்பூரை சார்ந்த குமார் என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் பிள்ளைகளுடைய எதிர்காலம், வேலை காரியம் இது மாறணும், வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு எதிர்காலம் வரணும். அன்பு மகன் குமார் அவங்களுடைய மதுபான பழக்கங்கள் மாறணும், கடன் பிரச்சனைகள் மாறணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படிக்கு, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்படிக்கு, குடும்பத்தை நன்மையினால் முடிசூட்டும்படிக்கு ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, அன்பு சகோதரர் குமார் இவர்களுடைய குடும்பத்தையும் அன்பு சகோதரரையும் உடைய கரத்துளை குடிக்கிறோம். மதுபான பழக்கங்கள் முழுவதும் மாறட்டும், ரட்சிக்கப்படட்டும். அன்பு மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு விரோதமான தந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை. இன்னைக்கு நல்ல ஒரு காரியத்தை கவனிச்சுக்கோங்க. எப்பவுமே பிசாசும் மனிதர்களும் ஒரு தந்திரத்தை உங்கள் மேலே செலுத்தி தான் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குவாங்க. டைரக்டாக வந்து உங்களை டச் பண்ணவே முடியாது. ஈஸியாக பிசாசையும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் ஜெயித்து விடலாம். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள், ஆதாமை டச் பண்ணணும்னா முடியாது. ஆனால் அதே இது ஏவாளை தந்திரமாய் ஆதியாகமும் 3வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. இப்போ தந்திரமாக ஏவாளை வஞ்சிக்குது. நல்ல கவனிங்க, பிசாசின் தந்திரம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாள் ஒன்று வரும், அத்தனை பிசாசின் தந்திரத்தையும் எதிர்த்து நிற்பதற்குரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே பிசாசின் தந்திரத்தை அறிந்து கொள்ள, பிசாசின் தந்திரத்தை புரிந்து கொள்ள, பிசாசின் தந்திரத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த அபிஷேகம் எனக்கு தாங்க. கேளுங்க, ஆண்டவர் தருவா. மனுஷங்க எதற்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொண்டால் தான் அவங்களுடைய தந்திரமான காரியத்திலிருந்து உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். பாருங்க, பிசாசு பேசியது, சர்ப்பம் பேசியது, தந்திரமாய் பேசியது ஏவாளை காயப்படுத்திச்சா? இல்லை. ஆனால் ஏவாளை உச்சக்கட்டமான சந்தோஷத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு, உச்சக்கட்டமான உயர்வுக்கு கொண்டுட்டு போயிட்டு, இந்த கனியை புசிக்கு நாளிலே சாகவே சாவது இல்லை, ஆண்டவர் சொன்னதை பொய்யாக்கிட்டேன், ஏமாத்திட்டேன், இது புசிக்கு நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும். உண்மைதான், உண்மையை சொல்லியிருக்கேன். நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். ஸோ ஆண்டவர் ஏவாள்கிட்ட கேட்கும் பொழுது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போ அந்த சர்ப்பத்தினுடைய தந்திரத்தை ஏவாளால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏவாளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. என்றைக்கும் சில சிச்சுவேஷனில் நம்ம இப்படி தானே இருக்கிறோம், அப்படி தானே இருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு சகோதரர் அவருக்கு திருமண காரியத்திற்காக அலைன்ஸ் பார்த்துட்ருக்குறாங்க.
இன்டர்நெட் மூலமாக ஒரு சகோதரி, ஒரு மகள் தொடர்பு கொண்டாள். ஸோ இவரை வஞ்சிக்கிற மாதிரி, நான் இப்போ சர்ச்சில் இருக்கேன், என்னால் பேச முடியாது. லண்டனில் நான் இருக்கிறேன், நான் சர்ச்சில் இருக்கிறேன், பேச முடியாது. ஸோ நான் இப்போ ப்ரேயருக்கு போகிறேன், இப்போ என்னை கூப்பிட்றாதீங்க. அப்போது இந்த சகோதரருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துட்டு, இது ஒரு கிறிஸ்தவ பிள்ளை. ஆனால் ஃபோட்டோவை அனுப்ப சொன்னால் ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோ, யாரோ ஒருவருடைய ஃபோட்டோவை அனுப்பி இந்த பையனை ஏமாற்றிட்டேன். ஸோ பிறந்த நாளுக்கு உங்களுக்கு நான் ஒரு வைர மோதிரம் கிஃப்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி வைர மோதிரத்துக்கு அனுப்பின மாதிரி அனுப்பி, ஒரு கொரியர் சர்வீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வெரி எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட் வந்திருக்குது, அந்த கிஃப்ட் வாங்கணுன்னா நீங்கள் 50,000 ரூபா கொடுத்து தான் சொல்ல முடியும், வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த நபர் அந்த பொண்ணுகிட்ட கேட்கும் பொழுது, அப்படிலாம் கொடுத்துடாதீங்க, நான் சொன்னதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடி ஃபோன் பண்ணுற மாதிரி, அந்த கொரியர் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு, மறுபடி இல்லை நீங்கள் கொடுத்து தான் அது வாங்கணும், நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறவு அவங்க அந்த 50,000 உங்கள் கையிலேயே கொடுத்துருவாங்க, ஆனால் அந்த 50,000 கொடுத்தா தான் உங்களுக்கு நான் அனுப்பின அந்த வைர மோதிரம் வரும், அதனுடைய விலை 5 lakhs. ஸோ அந்த மகன் ஏமாந்துட்டான். கடைசியில் அந்த பணம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்பரை தொடர்பு கொள்ள முடியல. இன்றைக்கி உலகம் உங்களை ஏமாத்துது, உலகம் உங்களை வஞ்சிக்குது, உலகம் தந்திரம் உள்ளது. இன்றைக்கி பிசாசுனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்கிற ஒரு அறிவு உங்கள் எல்லாருக்கும் வேணும். கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்கிற ஒரு அறிவை எனக்கு தாங்க, கேளுங்க. யாக்கோபு 1:5, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்கிறவமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், கத்த கொடுப்பா. யோவான் 16:24 என் நாமத்தில் நான் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. கேளுங்க. பிசாசின் தந்திரத்தை அறிகிற ஒரு அறிவை தாங்க ஆண்டவரே. பிசாசு தந்திரமாக வஞ்சிக்கிறது. நான் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லட்டுமா? இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமாக தந்திரம் பிசாசோ மனிதர்களை பண்ணியிருந்தா அத்தனையும் தேவன் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னாகமம் 23:23 இஸ்ரவேல் குரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, தந்திரமும் இல்லை. விசுவாசிங்க. அத்தனையும் கர்த்தர் அதமாக்கி போடுவா, நீங்கள் ஏமாந்து போவது இல்லை. செபிக்கலாமா? தகப்பனே, பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையை கொடுங்க. பிசாசின் தந்திரத்தை அறிந்து கொள்கிற கிருபையை கொடுங்க. பிசாசின் தந்திரத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிசாசின் தந்திரம் ஒன்றும் செய்ய முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.